கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் நம்ம வந்து ஆம், வேதத்தில் உள்ள ரெவலேஷன்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து நம்ம ஒரு சாப்டரை வந்து நம்ம இந்த நாளில் நம்ம தியானிப்போம். ஆம், இது இது வந்து நமக்கு வந்து ரெவலேஷன்ஸில் வந்து ஆ, நிறைய நிறைய காட் அவருடைய பிரியமான சீஷன் யோவான் மூலமாக ஆம், நிறைய காரியங்கள் வந்து ஆம், மறைபொருளா இல்லைன்னா அது ஒரு சிம்பிளா அது ஒரு நிறைய ஆம், நமக்கு அது படித்த உடனே அது இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்றது நமக்கு இம்மீடியட்டாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் சில ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷனில் உள்ள ஆம், நிகழ்வு அதோட மீனிங் என்னன்றதை நம்ம இந்த நாளில் நம்ம பார்ப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 12வது அதிகாரம் நான் ஃபஸ்ட்டு அந்த சாப்டரில் உள்ள ஃபியூ வேர்சஸ் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ ரொம்ப ஒரு மகிமையுள்ள ஒரு குளோரியஸான ஒரு ஒரு விஷன் ஒரு குளோரியஸான ஒரு பர்சனை நம்ம இங்கே பார்க்குறோம். அது வந்து ஒரு ஸ்திரீ. அது ஒரு ஸ்திரீ. அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, சூரியனை அணிஞ்சிருந்தாங்களாம். அவங்க பாதங்களுக்கு கீழே சந்திரன், அவங்க தலையில் வந்து 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். ஸோ ரொம்ப ஒரு மகிமையான ஒரு ஒரு ஸ்திரீயை நம்ம என்ன இங்கே பார்க்குறோம். சரி. நான் ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். நம்ம அதுக்கப்புறமா அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. ஒரு சிவப்பான ஒரு சர்ப்பம், அதுக்கு 7 தலை இருந்ததா. 7 தலைகள், 10 கொம்புகளும் அப்புறம் 7 முடிகளும் அந்த சிவப்பான அந்த சர்ப்பத்துக்கு இருந்துச்சாம். ஸோ அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இங்கே அந்த ஸ்திரீ வந்து அவங்க பிரசவ வேதனைப்பட்டு அவங்க ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. அந்த பிள்ளையை என்ன பண்ணணும், பட்சிக்கும்படியாக இந்த சர்ப்பம் வந்து இருந்துச்சாம். அப்போ சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றார். அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுகிறாங்க. அவங்க அந்த சகல ஜாதியும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை என்ன பண்ணுறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பிள்ளை எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சா, தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் அது எடுத்துக்கொள்ளப்பட்டதா. ஏன்னா வந்து அந்த சர்ப்பம் அந்த பிள்ளையை பட்சிக்கும்படியாக நின்றப்போ அது எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். இப்போ இப்போ அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, இப்போ வனாந்திரத்திற்கு ஓடி போகிறாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு
உண்டாயிருந்தது. ஸோ அவங்க அந்த வனாந்திரத்தில் எவ்வளோ எவ்வளோ நாள் அந்த ஸ்திரீ போயிருந்தாங்கன்னா 1260 நாளளவும் 1260 டேஸ் வந்து அந்த ஸ்திரீ வந்து அந்த வனாந்திரத்தில் போயிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பங்களோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும். சரி, இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம இந்த இந்த பிக்சர் நம்ம பார்ப்போம். இதில் இது இது எதை பற்றி குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ யாருன்னா, இந்த ஸ்திரீ வந்து ஆ இந்த ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவினால ஸ்தாபிக்கப்பட்ட சபையை குறிக்குது. இந்த மகிமையுள்ள இந்த ஸ்திரீ அவங்க வந்து சூரியனை அணிஞ்சிருந்தாங்கன்னு பார்க்குறோம். அந்த சூரியன் வந்து எதை குறிக்குதுன்னா சுவிசேஷத்தை குறிக்குது. மகிமையான சுவிசேஷத்தை அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருந்தாங்க, அணிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க பாதங்கள்ல ஒரு சந்திரன் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திரன் எதை குறிக்கும்னா, ஆம், பழைய ஏற்பாட்டின் மகிமையை குறிக்கும். சூரியன் வந்து புதிய சுவிசேஷத்தை குறிக்கும். சந்திரன் வந்து பழைய ஏற்பாட்டோட மகிமையை குறிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க தலையில 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் சிற வச்சிருந்தாங்க. அது எதை குறிக்கும்னா, தேவன் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபைக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் என்ன பண்ணார், 12 சீஷர்கள் அவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு அந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து, அந்த அப்போஸ்தலர்கள் சபையை ஸ்தாபிச்சாங்க. ஸோ அந்த அப்போஸ்தலர்களுடைய மகிமை அந்த அந்த ஸ்திரீக்கு இருந்தது. அந்த 12 நட்சத்திரங்கள் அதை குறிக்குது. அப்போ அந்த ஸ்திரீங்கிறது யாரு, ஒரு இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையை தான் இந்த ஸ்திரீ வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை பார்க்குறோம், ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுது. சபைக்கு நல்ல மகிமையான சுவிசேஷ ஒளி, சூரியனை போல சுவிசேஷ ஒளி இருக்கு. அதுக்கு அப்போஸ்தலர்களுடைய மகிமையான ஊழியம், அதோட அந்த நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் இருக்கு. அப்போ இப்படி மகிமையா என்ன இருக்கு, அந்த ஸ்திரீ இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்திரீ வந்து பிள்ளை பிரசவ வேதனைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இந்த பிள்ளை எதை குறிக்கும்னா, அந்த சபை, அந்த ஸ்திரீங்கிறது சபையில் அந்த சபைக்கு இருக்கிற ப்ரீஸ்ட்ஹுட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ப்ரீஸ்ட்ஹுட் அத்தாரிட்டினா என்னது, ஏசப்பா என்ன பண்ணார், அவருடைய வல்லமைகளை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துட்டு போனார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் செய்கிறதையும் செய்வீங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் வல்லமை உள்ளவைகளை செய்வீங்கன்னு ஏசப்பா அவருடைய அத்தாரிட்டியை அவருடைய அப்போஸ்டல்ஸ்க்கு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த அப்போஸ்தலர் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கடுத்து ஊழியர்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரீஸ்ட்ஹுட் அத்தாரிட்டி, அந்த பவர், அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தையும் வல்லமையையும் அந்த சபையில் இருக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, காட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அப்போ இங்கே நம்ம பார்க்குற இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளை எதை குறிக்குதுன்னா, சபைக்கு இருக்கிற கடவுள் கொடுத்த அத்தாரிட்டி, கடவுள் கொடுத்த அந்த பவர், அதிகாரம், அத்தாரிட்டி. ஓகேங்களா, சபையில் தேவன் சபையை ஏற்படுத்தி அதில் உள்ள மினிஸ்டர்ஸ்க்கு எதை கொடுக்குறாரு, அந்த சபைக்கு எதை கொடுக்குறாரு, ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் அந்த ஸோ ஏசப்பா சபையை அந்த பூமியில் ஸ்தாபிச்சு அது கொஞ்சம் வருஷம் இருந்தது. என்ன பார்க்குறோன்னா, இங்கே ஒரு சிவப்பான ஒரு வலு சர்ப்பம் எலும்பி என்ன பண்ணுது, அந்த பிள்ளையை பட்சிக்கிறதுக்காக அது நின்றது. அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ண பார்க்குதா, அந்த சபைக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டியை அதை எடுத்துக்கொள்ளணும். அதை சபைக்கு விரோதமாக அது என்ன என்ன வருது, அந்த சர்ப்பம் வருது.
அது 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 வந்ததுனால என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்து பார்க்குறோம். அந்த ஸ்திரீ என்ன பண்றா? வனாந்தரத்துக்கு போயிறாங்க. எவ்வளோ? 1260 நாளளவும் வனாந்தரத்துக்கு அவங்க போயிடுறாங்க. சரி, அதுக்கு முன்பாக அ அந்த பிள்ளைய குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கும்? சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருப்புக்கோல் அதாவது ஒரு ராட் ஆஃப் அயர்ன், ஆம், இரும்பு கோல், இரும்பு, அது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. சபைக்கிட்ட என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஸோ அந்த அதை தான் என்ன பண்ணுது? அது குறிக்குது. அப்போ இப்படிப்பட்ட மகிமையுள்ள இந்த சபை என்ன பண்ணிடுது? ஆனால் அது இப்போ 1260 வருஷம் நாளளவும் அது வந்து வனாந்திரத்துக்கு கொ போகப்பட்டது, வனாந்திரத்தில் அனுப்பப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்வு எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக இடத்துல வந்து இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பீரியட் ஆஃப் அப்பாஸ்டசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விதமான ஒரு டார்க் ஏஜஸ், சபைக்கு சபை நாட்களில் உள்ள ஒரு டார்க்கான ஒரு ஏஜஸ். ஏன் அப்படி ஒரு டார்க்கான ஏஜஸ் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம், அந்த அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த 1260 நாளளவுங்கிறது வந்து நம்ம லிட்ரலாகவே 1260 வருஷங்கள், கிட்டத்தட்ட 1260 வருஷங்கள் சபை வந்து முழுவதுமாக ஒரு சத்ரு வந்து ஆம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டான்? ஆம், சபையை வந்து ஆ, ஒரு ஆம், ஒரு வனாந்திரத்துக்கு அனுப்புகிற மாதிரி அதை வந்து அது பவர் இல்லாமல் அதை பண்ணி வச்சிருந்தான். அந்த பிள்ளை நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது வனாந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து சிங்காசனத்துக்கு தேவனிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா சபைக்கிட்ட இருந்த அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் வந்து என்ன பண்ணப்பட்டது? அந்த சபைக்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு காட் கிட்ட போயிடுச்சு. அப்ப அந்த அந்த டார்க் ஏஜஸ், அந்த அப்போஸ்டசி பீரியட் டைம்ல 1260 வருஷம் அளவும் சபையில என்ன இல்ல? காடோட அத்தாரிட்டி இல்ல. அ காடோட அ காட் குடுத்த அந்த அதிகாரம், அந்த பவர் என்ன இல்ல? ஆசாரியர்களுக்கு இருக்கிற அந்த அ அத்தாரிட்டி அந்த சபைக்கு அப்போ அந்த நாட்கள்ல இல்லாம இருந்தது. அததான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அ இந்த இந்த அப்போஸ்டசிய குறிச்சு வேதத்துல வந்து அநேகம், ஏசப்பா அத பத்தி பேசியிருக்கிறாங்க. பவுல் அத பத்தி பேசியிருக்கிறாங்க. அ இப்ப நம்ம இந்த வாசிச்ச இதே வசனங்கள் தானியேல் கடைசி அதிகாரத்துல கூட இதே 1260 நாட்கள் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அநேக ரெஃபரன்சஸ் வேதத்தில் தேவன் சபையை ஏற்படுத்துவார்னும், ஆனால் அது வந்து பின்மாற்றத்தில் போயிடும் அப்படின்றதையும் வந்து அநேக இடங்களில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. ஆம், ஒரு சில வசனங்கள் சொல்கிறேன். பவுல் சொல்லியிருப்பார், தெசலோனிக்கேன்ஸில் வந்து அந்த காலத்தில் அப்போ ஏற்படுத்தப்பட்ட சபை மக்கள் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, சரி இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப வரப்போறார், ஸோ எப்பனாலும் வந்துடுவார் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்களா, அவங்க கொஞ்சம் ரொம்ப ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு, அதனால நம்ம வந்து வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் தப்பான டீச்சிங்ஸ்லாம் இருந்தப்போ பவுல் வந்து அவங்களுக்கு தெளிவா சொல்லுவாரு. நீங்க வந்து அ இயேசு கிறிஸ்து வருகைய குறிச்சு நீங்க வச்சிருக்க சில தாட்ஸ் தப்புன்னு சொல்றதுக்கு அவரு ஒரு சில விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, அ 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல, ஆம், எவ்விதத்திலாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத 2 தெசலோனிக்கேயர் 2:3, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. ஆ, தேவனுடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னாடி என்ன ஏற்படுமா? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் அப்படின்னு பவுல் சொன்னாரு சபைக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்.
கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்னா, விசுவாசத்த விட்டு அ அ விசுவாச துரோகம்னா என்ன? அ சத்தியத்துல தே வில் நாட் பி ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்க்கிறோம். அ இது நம்ம எப்படி பார்க்கலான்னா, ம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆ ஏசப்பா முதல் 200 வருஷங்கள் வந்து கண்டிப்பா சபை வந்து ஏசப்பா ஸ்தாபிச்ச சபை எப்படி இருந்தது? எல்லா வல்லமைகளோட, அதிகாரத்தோட இருந்துச்சு. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, அதுலயும் மெயினா எப்போ வந்தது எப்போ அது அ ரோமன் அ அ ரோமன் மன்னர்களும் என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியானிட்டிய ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, அ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா சபையில வந்துருச்சு. அ ரோமன்ஸ் வந்து போருக்கு போம்போது அவங்க என்ன எப்படி போவாங்களாம், அ ஒரு கிராஸ முன்னாடி எடுத்துட்டு போய் அத வச்சு போர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, அம் அ அம் அ ஒரு சபைக்கு வந்து எப்பவுமே யார் ஹெட்டா இருக்கணும்? தேவன் நியமிக்கிறவங்க தான் ஹெட்டா இருக்கணும். ஆனா, சபையும், அரசாங்கமும் ஒண்ணா சேர்ந்துருச்சு அந்த டைம்ல. ஸோ, அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு தெரியும். ம் மெயினா அப்பல அது அது அதெல்லாம் நடந்து அந்த சபை ஆரம்பிச்சது தான் இந்த அரவுண்ட் 560 இயர்ஸ்ல தான் என்ன இருந்தது, இந்த ரோமன் கேத்தலிக் ஆ சபை வந்து முழுவதுமா ரோமன் கேத்தலிக்கா மாறுச்சு. ஆ அப் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம். வேதத்தில அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம அ கொ சத்தியத்தில உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆ அம் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் வந்து அதோட பியூரிட்டி வந்து லாஸ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி கடைசில யார்கிட்டயும் முழுவதுமா அது ஒரு டார்க் ஏஜஸா மாறி இருந்தது. அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். அது எப்போலேருந்து சொல்லலாம்னா, அந்த 560லேருந்து ஆல்மோஸ்ட் 1820 அந்த இயர்ஸ் அதுவரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, 1260 இயர்ஸ் வரும். ஸோ அந்த இயர்ஸ் பீரியட்ல தான் வந்து இப்படிப்பட்ட அ விசுவாச துரோகம் நேரிட்டது. ஆனா, இது இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆ இ இ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல நம்ம இத பார்க்கிறோம்னா, இதுக்கப்புறமா தேவன் வந்து அத எப்படி சீர்படுத்துவாரு? அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆம் அதுதான் வந்து அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல அ 14வது அதிகாரத்துல வந்து ஆ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல, இத வந்து இன்னும் இந்த சபைய குறிச்சு இன்னும் டீட்டெயில்டா அந்த காலகட்டத்த குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது தான், ஆம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, ஒரு மிருகம் ஒரு அ மிருகம் வந்த மாரி, அதுக்கு அதே மாரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். 10 கொம்பு இருக்கும். 7 தலை இருக்கும். 10 கொம்புகள் இருக்கும். அ அது ஒரு சிறுத்தை போல இருந்தது. அ அதன் கால்கள் கரடியின் கால்கள் போல இருந்தது. அ அப்புறமா அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அ மி அ பெருமையானவைகளையும், தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அ ஆ அது என்ன பண்ணுச்சாம், 13:7 மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்திலும் உள்ள பாஷைக்கார் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த சபை என்ன பண்ணிருச்சு? மேற்கொண்டுருச்சு. ஆ ஃபால்ஸான டாக்ட்ரின்ஸ் என்ன ஆயிடுச்சு? சபையை பரிசுத்தவான்களை மேற்கொள்ளும்படியா ஆ மேற்கொள்ளும்படியா அதுக்கு என்ன பண்ணப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது வந்து மேற்கொண்டுருச்சு. ஆ அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா, இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது, ஆ தேவன் என்ன பண்ணாரு? அ அத ரீஸ்டோர் பண்றதுக்காக தேவன் வந்து ஆம் நம்ம அந்த அடுத்த 14வது அதிகாரத்தில வந்து நம்ம 6வது வசனத்தில பார்க்கலாம். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான். அப்ப அந்த தூதன் என்ன பண்ணான்னா, ஒரு நித்திய சுவிசேஷத்த கொண்டு வந்து, அ அத ஸ்தாபிச்சு, அ தேவன் என்ன பண்ணாரு, இந்த ஒரு
இந்த பீரியடை ஒரு எண்டுக்கு கொண்டு வந்தார். அவர் மீண்டுமா என்ன பண்ணார்? ஸ்தாபிச்சார். ஆஹ் இது எப்படி சொல்லலாம்னா, ஆல்மோஸ்ட் 1600ஸ்ல என்ன ஆச்சு? ஆம், மார்ட்டின் லூத்தர், அப்புறமா டெண்டல், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பைபிளை வந்து அது வரைக்கும் பைபிள் எல்லாருக்கும் படிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆஹ் வெறும் சபையில் அந்த கேத்தலிக் சர்ச்சோட, ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட எல்டர் ப்ரீஸ்டுங்க கிட்ட மட்டும்தான் பைபிள் இருந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது அந்த பீரியடில். என்னென்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஒரு பைபிளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா அது அது அப்படியே இன்னொருத்தவங்க ஃபுல்லாக எழுதி இன்னொரு காப்பி எடுத்தால் தான் இன்னொரு காப்பி கிடைக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து அரௌண்ட் 1400-500 என்ன வந்தது? பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால என்ன ஆச்சுன்னா, பைபிளை வந்து பிரிண்ட் ஈஸியாக காப்பீஸ் நிறையா எடுத்து இந்த மார்ட்டின் லூத்தர், அப்புறமா இந்த டிண்டல், இவங்களாம் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? பைபிள் எல்லாருக்கும் போச்சு. அதுக்கப்புறமா அதன் மூலம் என்ன ஆச்சுன்னா, ரிஃபர்மேஷன் வந்தது. ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு மறுமலர்ச்சி. ரிஃபர்மேஷன்னா ஒரு வேதத்தை நிறைய பேர் படிக்கும்போது அதில் அது அவங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு தெரியுது. இது இப்போ இப்போ இருக்கிறது காரியங்கள் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ரிஃபர்மேஷன் மூவ்மெண்ட். அதுதான் ப்ரொட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட். நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு. சரி, இதெல்லாம் வந்து இதன் மூலமா ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஆ அதாவது அவங்க மீண்டும் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆம் தேவனுடைய சுவிசேஷம் அ அ மறுபடியும் வருவதற்கான ஸ்டெப்ஸ் மாரி எடுக்கலாம். ஆனா இது மட்டும் என்னது பத்தாது. நம்ம இங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு தூதன் என்ன பண்றான்னா வந்து, அந்த நித்திய சுவிசேஷத்த அறிவிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அறிவிச்சு அத என்ன பண்றாங்க? அந்த பழைய அ சபைய வந்து ரீஸ்டோர் பண்றாங்க. அ ரிஃபார்ம் பண்ணல. அ என்ன பண்றாங்க? ரீஸ்டோர் பண்றாங்க. ரீஸ்டோர்னா என்னன்னா, மீண்டும் புதுப்பிக்கிறது. அ பழைய பழைய சபை எப்படி அழிஞ்சு போனத திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரீஸ்டோர் பண்றது தான் ரெஸ்டோரேஷன். ஸோ நமக்கு தெரியும் இந்த அ அ வானத்தில் தோன்றின தூதன், அந்த நித்திய சுவிசேஷம் என்னன்றது நமக்கு தெரியும். காட் வந்து அந்த மொரானைட் தூத அனுப்பிச்சு என்ன பண்ணாங்க? புக் ஆஃப் மார்மன் வந்து அந்த 1820 வருஷங்கள்ல அது வெளியில வருவதற்கு காட் செஞ்சாங்க. அதன் மூலமா தான் என்னாச்சு? ஆ நமக்கு வந்து சுவிசேஷம் ரீஸ்டோர் பண்ணப்பட்டது. ஆ நம்ம வேதத்தில அது குறிச்சு நம்ம நெறைய நம்ம பார்க்கலாம். ஆ நம்ம ட இன்னைக்கு நம்ம அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேணாம். நம்ம அது நெறைய வாட்டி அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த ரெஸ்டோரேஷன் அதுக்கப்புறம் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் அ அறிவு பெருகி போகும்னு இருக்கும். அதுவரைக்கும் அந்த டார்க் ஏஜஸ் இருக்கிற டைம் வரைக்கும் என்னவா இல்ல, வேர்ல்டுலயுமே கூட ஒரு விதமான ஞானம் வந்து அவ்வளவா பெருகல. அது நம்ம நம்ம நமக்கு அது இது வந்து ஒரு டார்க் ஏஜ்ன்னு தெரியும். ஆனா அதுதான் வேர்ல்ட்ல உள்ளவங்களும் குறிப்பிடுறாங்க. அந்த பீரியட்ஸ் ஜெனரலாவே டார்க் ஏஜ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த டைம்ல ரொம்ப ஒரு அ டெக் அ எப்படி சொல்ல? அறிவார்ந்த அ புஸ்தகங்கள்லாம் ரொம்ப எழுதப்படல. கண்டுபிடிப்புகள்லாம் அந்த அளவுக்கு இல்ல. ஜென்ரலாவே அந்த பீரியட்ஸ்ல வந்து அவ்ளோ சபை வந்து இதில போனது மாத்திரம் இல்ல. ஜென்ரலாவே அந்த பீரியட் ஒரு டார்க் ஏஜஸ் மாரி அறிவு சார்ந்த விஷயத்தில ஒரு டார்க் ஏஜஸா தான் இருந்தது. ஆனா, தேவன் வந்து எப்போ சபைய உயிர்ப்பிச்சாரோ, ரீஸ்டோர் பண்ணாரோ, இந்த புக் ஆஃப் மோர்மன் வந்ததுக்கப்புறம் நம்ம சபைய ரீஸ்டோர் பண்ணி, அந்த அத்தாரிட்டி ப்ரீஸ்ட்ஹுட் அத்தாரிட்டிய ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா, ஆ வேர்ல்ட்லலாம் நெறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. டெக்னாலிக்கல் அறிவு பெருக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா. ஆ நமக்கே தெரியும். லாஸ்ட் 200 இயர்ஸ்ல வந்து எவ்ளோ ஆ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்ளோ குயிக்கா நடந்திருக்குன்றது நமக்கே தெரியும். ஆ ஏன்னா நம்ம இத பார்க்கிறோம். ஆ இந்த நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அப்போ இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? இந்த ஒரு எண்ட் டைம்ஸ்க்காக. இது நம்ம இருக்கிறது என்னது? ஒரு எண்ட் டைம்ஸ். நம்ம இதுக்கப்புறம் என்ன இப்ப ரீஸ்டோரேஷன் நடந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் எத ஆன்டிசிபேட் பண்றோம்? ஆ
அந்த பீஸ்ஃபுல் ரெயின், அந்த காட்ஸ் கிங்டம் அத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். அ இஸ்ரேல் வந்து காட்குள்ள வர்றது, கிறிஸ்துக்குள்ள வர்றதா இருக்கட்டும், புதிய எருசலேம் ஸ்தாபிக்கப்படுவதா இருக்கட்டும், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படுவதா இருக்கட்டும். அ அ ஏசாயால அநேக வசனங்கள் இருக்கு அத குறிச்சு. ம். சி எல்லாரும் சியோன் மலைகளின் கொடிமுடி ஸ்தாபிக்கப்படும் அப்படின்றத குறிச்சிருக்கு. ஸோ, அப்ப நம்ம ஃப்யூச்சர்ல என்ன பண்றோம்? நெறைய காரியங்கள இதெல்லாம் எண்ட் டைம்ஸ்க்குள்ள ஒரு காரியம். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருப்பாரு. இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் கொண்டு செல்லப்படணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? முடிவு வரணும். அப்போ முடிவுக்கு முன்பாக நடக்கப் போகிற அந்த மகிமையுள்ள காட்ஸ் கிங்டம், அந்த பீஸ்ஃபுல் ரெயின் அத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். அதற்கு சரி. அ ஆகவே அ நம்ம நம்ம இன்னைக்கு ரொம்ப குறிப்பிட்டு சில அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள அ ஒரு குறிப்பிட்ட பகுதிய தான் நம்ம தியானிச்சோம். அ நம்ம நமக்கு இதுல உள்ள இன்னும் அதிகமா உள்ள மத்த விஷயங்களையும் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், இனி ஒரு நாட்கள்ல அம் அ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, நமக்கு வந்து இந்த டேஸ்ல உள்ள வாக்குத்தத்தங்கள், இந்த டேஸ்ல இனி வரும் நாட்கள்ல காட் நம்மள கொண்டு என்ன செய்யணும்னு விரும்புறார். அவருடைய கரம் வந்து என்ன பண்ணும்? ஆ மைட்டியா அவர் மூவ் பண்ண விரும்புற ஒரு நாட்களா நம்ம இருக்கிற இந்த நாட்கள் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ம். நம்ம அ இந்த 12வது அதிகாரத்தில எப்படி அந்த ஸ்திரிய குறிச்சதான ஒரு காரியத்த நம்ம பார்த்தோம். அ அதோ அ அதோடைய அதோடைய இன்டர்பிரேஷன் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். ஆ ஆம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.